Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விஷால் கை நடுங்குச்சு, அது நரம்பு தளர்ச்சியாக கூட இருக்கலாம். குடிச்சா அதெல்லாம் வரதுக்கு நரம்பு தளர்ச்சியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு. அது மது வந்ததுனால லிவர் ஏதாவது ஃபெயிலியர் இருந்திருக்கலாம். அதெல்லாம் லிவர் ஃபெயிலியர் வந்ததுன்னா முதல்ல உங்களுக்கு மஞ்சக்காமலை வரும். மஞ்சக்காமலையெல்லாம் வந்ததுனாக்கா கதை பிடிச்சிருச்சு, வயிறு உப்பிக்கும். அவங்க சாதாரணமாக நடமாடிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளால எதுவும் செய்ய முடியாது. ஆயுட்காலம்லாம் குறையும், பசி எடுக்கிறது குறையும். ரெண்டாவது அந்த சாப்பாட்டு கிட்ட போகும்போது கொமட்டெல்லாம் வாந்தி வராது, கொமட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் கண்ணெல்லாம் செவ மஞ்சளாக ஆரம்பிக்கும். மலம் இது பண்ணும்போது அதில் ரத்தம்லாம் வரதுக்கு சான்ஸ். செக்ஸுவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு. அதாவது அவங்க நினைச்ச மாதிரியெல்லாம் செக்ஸ் வச்சுக்கிட்டு செக்ஸ் குறையும். உடம்பே முழுக்க தளர்ந்துருக்கும் போது செக்ஸும் தானே குறையும். வயாகரா பண்ணுறோம், அந்த மாதிரி மாத்திரைகள் அதிகமாக யாரும் அதிகமாக சிபிலிஸ் போன்ற நோய்கள்லாம் அது மாதிரிலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. விஷால் வசதியானவர். ஆசியாவுடைய பெரிய ஸ்டுடியோவாக இருந்த விஜயா வாகினியினுடைய அதிபராக இருந்த நாகி ரெட்டியினுடைய பேரன். வாழ்ந்து கெட்டவர்கள் வாங்க, அவங்க அது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு. சார் வணக்கம் சார். ஆக்சுவலாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மத கஜராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக விஷால் அவர்கள் வந்திருந்தாங்க. ஏன்னா நம்ம விஷால் முன்னாடிலேருந்தே பார்த்துக்க ரொம்ப ஜைஜாண்டிக்கான ஆள், நல்லா ஆள் வெயிட் அண்ட் ஹைட்டாக இருப்பார். இப்போ திடீர்னு பார்க்கும்போது ரொம்ப உடல் இடை குறைஞ்சு ஒரு மைக்கை கூட கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தார் சார். என்ன காரணம், எதனால இப்படி ஆயிருக்காருன்றது தான் சார் ஒரு கேள்வியாகவே இருக்கும். நோயின்னு இருக்க சொல்ல முடியாது. ஃபீவர் வந்திருக்கலாம். நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது அவருக்கு ஃபீவர் இருந்திருக்கும். ஃபீவரில் கை நடுங்கியிருக்கலாம். இல்லாட்டி அவர் அந்த மைக்கெல்லாம் பிடிச்சோம்னா சில சமயத்தில் சாதாரணமாக கை நடுங்கும். ஏன்னா கடைசியாக நம்ம விஷால் பார்த்தது எப்போனா, விஜய் மாநாடு முடிச்ச கையோட விஷால் ஒரு அறிவிப்பு வெளியே தராரு. நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், நானும் அடுத்து ஒரு மாநாடு பண்ண போறேன். அதுதான் நம்ம விஷால் டிவியில பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ பார்த்தா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு உடல் குறைஞ்ச நிலையை பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருந்துச்சு. நான் அந்த இதை பார்த்தேன், கை நடுங்குச்சு, அது நரம்பு தளர்ச்சியாக கூட இருக்கலாம், சரியான உணவு இல்லாமல் இருந்திருக்கலாம், இதாக இருக்கலாம், அதனால படுத்திருக்கலாம். ஆனால் சார் முன்னாடியில இருந்தே ஒரு பேச்சு ஒன்று போகும் சார். எந்த இடத்துக்கு போனாலும் விஷால் மது அருந்துவார். அதிகமாக மது பழக்கம் கொண்ட நடிகர்கள்ல விஷாலும் ஒருவர். இப்போ விஷாலை தாண்டி மது அதிகமாக அருந்துறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமா சார்? அது குடிச்சா அதெல்லாம் வரதுக்கு நரம்பு தளர்ச்சியெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் உண்டு. ஏன்னா விஷால் இல்லை, நீங்கள் குடித்தாலும் வரும், ஏன்னா நான் குடித்தாலும். அதுதான் அதிகமாக மது வருதுனால இந்த மாதிரி அது மது வருந்ததுனால லிவர் ஏதாவது ஃபெயிலியர் இருந்திருக்கலாம், அதெல்லாம் வரலாம். அது பார்க்கணும். அதோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் சார்? இப்போ அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறதுனால லிவர் ஃபெயிலியர் வந்ததுன்னா முதல்ல உங்களுக்கு மஞ்சக்காமலை வரும். மஞ்சக்காமலையெல்லாம் வந்ததுனாக்கா கதை பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். வயிறு உப்பிக்கும், பெருசாக இருக்கும், ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அது அவங்க சாதாரணமாக நடமாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சிரோசிஸ் ஆஃப் லிவர்லாம் நடமாட்டமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் உள்ளால எதுவும் செய்ய முடியாது, ஆயுட்காலம்லாம் குறைஞ்சிரும். அது மாதிரி வந்துடும். லிவர் ஃபெயிலியர் ஆச்சு. லிவர் ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியரில் உடனே செத்து போவான். லிவர் ஃபெயில் தான் சித்திரவதைப்பட்டு சாகும். அதுதான் வித்தியாசம். சிம்டம்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும் சார்? லிவர் ஃபெயில் நமக்கு முன்னாடி தெரிய வந்துருமா? பசி எடுக்கிறது குறைஞ்சிரும். பசியே எடுக்காது. அதனால் பசி எடுக்காதவங்களுக்கெல்லாம் லிவர் ஃபெயிலியர்னு அர்த்தம் இல்லை. சாப்பாடு நல்லா இல்லைன்னு கூட சாப்பிட மாட்டோம். அதுக்காக கூட குழந்தை சாப்பிடவே மாட்டேச்சு லிவர் ஃபெயிலியர் சிரோசிஸ் டாக்டர் சொன்னான்னு சொல்லிவிடாதீங்க. பசி எடுக்கிறது குறையும். ரெண்டாவது அந்த சாப்பாட்டு கிட்ட போகும்போது கொமட்டெல்லாம் வரும், வாந்தி எடுக்கிற மாதிரி ஃபீலிங் வரும். வாந்தி வராது, கொமட்டிக்கிட்டே இருக்கும், அது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் கண்ணெல்லாம் செவ மஞ்சளாக ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு இதெல்லாம் இருக்கும். மலம் இது பண்ணும்போது அதில் ரத்தம்லாம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். இதெல்லாம் இருக்கும் சார். நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு ஒருத்தவங்க சொன்னது என்னன்னா, ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணாங்கன்னா அந்த லிவர் ஒரு 3 நாள் ஆகும் க்ளீன் ஆகி திருப்பி வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப லிவர் மோசமாக போச்சுன்னா அது மாதிரி ஆகும். குடிக்க ஆரம்பித்தோடனே அதெல்லாம் வராது. ரெகுலராகவே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா அது வரும். எவ்வளோ குடிகாரர்கள் பல வருஷங்கள் உயிரோடு இருக்காங்க. அப்போ இந்த மறதி எல்லாமே அதுலேயே வரும். ஒரு இது சொல்லணுன்னா, என்னுடைய மூத்த அண்ணன் அவர் டெய்லி லிக்கர் சாப்பிடுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் 40 வருஷம் சாப்பிட்டார். சாகும்போது அவருக்கு 83 வயசு. அப்போ வரைக்குமே அந்த லிக்கர் பழக்கம் இருந்துச்சு. லிக்கர் பழக்கத்தை வச்சிருந்தார். அப்போ யாருக்கு சார் இந்த மாதிரியான நோய்கள் வருதுக்கு? அது தாங்குறவனுக்கு அதை வச்சுக்கிட்டு நீங்கள் குடிக்கிறவங்களாம் 80 வயசு இருப்பான்னு சொல்லக்கூடாது. எங்கள் அண்ணன் ஒரு விதிவிலக்கு. அது மாதிரி தான் எல்லாத்தையும். இப்போ நான்லாம் சிகரெட்டு பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருந்தாள். ஒரு 1990 நான் விட்டுட்டதுக்கு பிறகு நான்லாம் இவ்வளோ நீண்ட ஆயுளில் நான் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. எல்லாம் லிக்கர் பழக்கம் எல்லாமே இருந்தது.
எல்லாத்தையுமே விட்டுட்டேன். லிக்கர் மாத்திரம் அப்பப்போ கிடைச்சதுன்னா குடிப்பேன். இன்றைக்கும் அது உண்டு, நிறுத்தலை. ஆனால் ரெகுலர் ட்ரிங்கர் இல்லை, கிடைக்கும் போது குடிக்கிற ஆளுங்க சோஷியல் ட்ரிங்கர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆட்கள் எங்களுக்கெல்லாம் பெருசாக பாதிப்பு வராது. ஆனால் வந்ததுன்னு வச்சுங்க, எங்கள் மாதிரி ஆளுங்கெல்லாம் பொட்டுன்னு போடுவோம். ஆனால் பொட்டுன்னு போகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இந்த வாய் குளறதுலாம் எதனால? அதான் அந்த நரம்பு தளர்ச்சியில் தான் வாயெல்லாம் குளர ஆரம்பிக்கும். பிரெயினை இது பண்ணுது இல்லையா. அதாவது நீங்கள் குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் குடிச்சிருக்கீங்களா? இல்லைன்னா குடித்தோம்னா அது உள்ளே போனவுடனே நாக்கில் பட்ட உடனே டக்குன்னு ஒரு மேலே ஏதோ ஒரு இது போகிற மாதிரி ஒரு ஜர்க்கு வரும், உடனே விக்கல் வரும். அதெல்லாம் என்னென்னா பிரெயினில் போய் அட்டாக், பிரெயினை போய் இது பண்ணுது, ஒர்க் பண்ண விடாமல் தடுக்குது. இந்த நியூரான்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது, உடனே இதாகும். அதில் தான் உடனே வந்து ஒரு நினைவு தப்பி படுத்துடுறான். அந்த போதையில் வந்து எல்லாத்தையும் மறந்துடுறான். அதனால தான் அவன் குடிக்கவே ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இருக்கிற மன கஷ்டம், மன அழுத்தம் இதெல்லாம் வந்து இதை குடித்த உடனே அது மேலே போய் பிரெயினை இதை தூங்க வச்சிடுது. அந்த தூக்கம் வர்றதுனால தான் அந்த அசல் இதிலேருந்து கஷ்டத்தில் இருந்து தன்னை மறக்கிறதுக்கு தான் அவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். தன்னை மறக்கணுங்கிறது தான் அவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். அது பழகிடுறான். அந்த போதை இறங்கின உடனே மறுபடியும் அந்த கவலையெல்லாம் வர ஆரம்பிக்கும், உடனே மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கும். அப்படி தான் போதைக்கு அடிமையாகிறது. எந்த போதைக்கும் அப்படி தான் அடிமையாகிறது. சார், இப்போ விஷாலை பார்க்கும்போது இந்த கவலைகள், இந்த கஷ்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கடந்து வந்த ஒருத்தராக தான் இந்த குறைஞ்ச ஒரு நாட்களில் பார்க்க முடியுது. ஏன்னா நடிகர் சங்கத்தில் அவர் மூலயமா ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கத்தில் அந்த பணங்கள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாருன்ற ஒரு கேஸு, 2 தடவை திருமணம் நிச்சயமாகி நிச்சயதார்த்த வரைக்கும் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருப்பி அந்த கல்யாணம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு லவ் பண்ணாரு, அதுலேருந்து வெளியே வந்துட்டார். சினிமா படங்கள் எதுவுமே ஓடல, ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் எல்லாமே லாஸு. ஸோ இவ்வளோ இதே வச்சு பார்க்கும்போது இந்த குடி பழக்கத்துக்கு அதிகமாக அடிக்ட் ஆனனால தான் இப்படி ஆயிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி. சோகங்கள் வரதுனால ஒரு ஆள் குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது சார். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி விஷால் வசதியானவர். அந்த விஜயா வாகினி ஸ்டுடியோ, ஆசியாவினுடைய பெரிய ஸ்டுடியோவாக இருந்த விஜயா வாகினியினுடைய அதிபராக இருந்த நாகிரெட்டியினுடைய பேரனவர். அவருக்கு நீங்கள் இந்த பட ஃபெயிலியரெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சார், நான் நடிகர்லாம் நம்ம விட்டுலாம் சார். இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸில் இருக்காங்கன்னு அதிகமாக மாதிரி சோகமெல்லாம் வந்து வருமானம் இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் செய்கிறதுக்கு, அதாவது வாழ்ந்து கெட்டவர்கள் வாங்க அவங்க அது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு சார். இதுக்கப்புறம் இவங்களால் திருப்பி மீண்டு வந்து நடிக்க முடியுமா சார்? ஒருவேளை இந்த லிக்கரால் இவர் உடம்பு வந்து இப்படி ஆயிருக்குன்றப்போ நீங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வரக்கான வாய்ப்புகள். அவர் அந்த மருத்துவரை பார்க்கணும், மருத்துவரை பார்த்துட்டு அதுலேருந்து வெளியே வந்தாலும் வரலாமே. இப்போ லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா வர்றது கஷ்டம். லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஏரலை மாற்றணும், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. அதில் இதெல்லாம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. அதனால் அதை நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். சார், இப்போ திருமணம் ஆகாதவங்க, இது வந்து விஷால் விட்டுடலாம் சார். எனக்கு வந்து இந்த ஜென்ரலாக இருக்கிற கேள்வி என்னன்னா, திருமணம் ஆகாதவங்க இந்த மாதிரி குடிக்கு அடிமையாக இருக்கவங்களால திருமணத்துக்கு அப்புறம் அவங்களால ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் சிரமம் இருக்கும். செக்ஸுவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ட்ரிங்க்ல குடிப்பழக்கத்தில் இருக்கவங்களும் இது உண்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்க நினச்ச மாதிரிலாம் செக்ஸ் வச்சுக்க முடியாது. செக்ஸ் குறையும், கண்டிப்பாக குறையும். உடம்பே முழுக்க தளர்ந்துருக்கும் போது செக்ஸும் தானே குறையும். உடம்பு பூரா தளர்ந்து போகுது, அப்போ செக்ஸும் தானே சேர்ந்து போயிடும். சார், ட்ரிங்க் இல்லாமல் இப்போ இந்த போதை மாத்திரை ஒரு செக்ஸுனால வருமானு கேட்குறேன். அது ஏதாவது வியாதிகளும் தான் வரலாம். இன்றைக்கி அந்த வியாதிகள்லாம் இல்லை. சிபிலிஸ் போன்ற நோய்கள்லாம் வந்து அது மாதிரிலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த வியாதிகள்லாம் இல்லையே, அரத்தால இல்லையே. இல்லை சார், அந்த மாத்திரைலாம் யூஸ் பண்ணுவாங்களா சார்? அந்த செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ்க்காக டேப்லெட்ஸ்லாம் வயாகரா போன்ற அந்த மாதிரி மாத்திரைகள் அதிகமாக யாரும் அதிகமாக உபயோகப்படுத்துறது இல்லை, ரொம்ப ரேர். அதெல்லாம் ரொம்ப ரேர். அப்போ வந்து இதெல்லாம் போடுவாங்க, ஸ்டீராய்டு மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அதனால இருந்தது. இப்போ இப்போல்லாம் நாங்கள் அதெல்லாம் ட்ரக்ஸை வந்து நம்ம லிக்யூடாக எடுக்காமல் இந்த மாத்திரை இல்லை பவுடர்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறனாலுமே நரம்பு தெரிச்சு வளர்க்கும். அதான் சொல்கிறாங்களே, இந்த கஞ்சா அடிக்கிறோம் அதெல்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணுவானுங்க. அதில் ஆக்சுவலாக என்ன ஒன்று, இந்த கஞ்சா அடிக்கிறோம்லாம் வந்து செக்ஸு இது பெர்ஃபார்ம் பண்ணுறதே கஷ்டம். அவனுக்கு உள்ளே போனோன்னா எல்லாம் எல்லாமே இழந்து போய் படுத்து கிடக்குறான். அவன் எங்கிறது செக்ஸ் பண்ணுறான். இதுலேருந்து வெளியே வரலாமா சார்? ரொம்ப அடிக்டட். நம்ம இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு சோஷியல் ட்ரிங்கர், நீங்கள் வந்து அந்த காலத்துக்கு ஏற்றாப்புல உங்களை மாற்றிக்கிறீங்க. அடிக்டடாக இருக்க பர்சனால அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியும். டி அடிக்ஷன் சென்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, இங்கே இருக்குது. அடையாரில் 2 சென்டர் இருக்குது. அவங்க அந்த இப்போ பேர் மறந்துட்டேன், சாந்தி ரங்கநாதங்கிறவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. நிறைய போதை அடிமையிலேருந்து நீக்கிறதுக்கான சென்டர்ஸ் நிறையா இருக்குது உலகம் பூரா. சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். நீங்கள் நிறையா இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸ், பாலிடிக்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க.
குடியால் அழிந்த பிரபலங்கள்ன்ற மாதிரி ஆட்கள் பார்த்துருக்கீங்க? நிறையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சவர்களாம் இருக்கு. போதைப்பொருள் அடிமையாக இறந்து போனவங்க இருக்காங்க, குடிச்சிட்டு இறந்து போனவங்க இருக்காங்க, குடியை நிறுத்த முடியாமல் தவிச்சவங்களாம் இருக்காங்க, சொந்தக்காரர்களே இருக்காங்க. நிறையா இருக்கு. சினிமா பிரபலங்கள்லையுமே குடி நிறையா சினிமா பிரபலங்களே நான் தான் சொல்கிறேன், ஏன் சொந்தக்காரர்களே இருக்காங்கன்ற. அது ஏன் சினிமா பிரபலங்களை மாத்திரம் போய் கேட்குறீங்க? அரசியல்வாதிகள் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, அதிகாரிகள் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அந்த ட்ரிங்கை வந்து நிப்பாட்ட முடியும். அது மாதிரி என்ன ஒன்றுமே பண்ண முடியாமல் போன ஆட்கள் எவ்வளோ அந்த சோதனை அந்த வேதனையில் குடிச்சுட்டு செத்து போனது எவ்வளோ பேர், குடிச்சிட்டு செத்து போனவங்க நிறையா இருக்கு. ஆனால் இந்த அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறவங்க அது ஸ்டாப் பண்ணாலுமே அது பிரச்சனையாகும்னு சொல்கிறாங்களே சார். உடனே வித்ட்ராயல் சிண்ட்ரோம்னு பேர் இதுக்கு. அதனால தான் குடியை வந்து படிப்படியாக தான் நிறுத்தும். ஏன்னா உடனே எனக்கு வந்து வயிற்றில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நான் உடனே ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. அதை தான் டிஅடிக்ஷன் சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி அதை இருந்து வெளியே நல்லா அழகாக பண்ணுறாங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நம்மளாவும் தனியாக நிப்பாடக்கூடாது, நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு உடனே நிறுத்தக்கூடாது. உடனே நிறுத்தினா அதோட வித்ட்ராயல் சிண்ட்ரோம் நிறையா வரும். அதனால் படிப்படியாக அது என்ன ஆகும் சார்? அந்த மாதிரி அதில் தான் அந்த நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரிலாம் வரதால நிறையா இருக்கும். உடனே நிறுத்தினா உடம்பு பழகி போச்சு, அது தேவைப்படுது. மருந்துகளை கூட வந்து நாங்கள் நிறுத்துறது வந்து படிப்படியாக ஸ்டீராய்டு மாத்திரைகள்லாம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, உடனே நிறுத்த மாட்டோம். 60 மில்லிகிராம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னாக்கா அதை 40 மில்லிகிராம் ஆக்கி 30 மில்லிகிராம் ஆக்கி 10 மில்லிகிராம் ஆகி அப்புறம் தான் நிறுத்துவோம். 10 நாள் எடுத்துக்கணும். சில மருந்துகள்லாம் அது மாதிரிலாம் பண்ணணும். அதுமாதிரி அதே மாதிரி தான் போதைப் பொருள் படிப்படியாக நிறுத்தணும். உடனே நிறுத்தக்கூடாது. ஓகே ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.